நான் ஒர்க் பிளானர் வச்சுருக்கேன், ட்ராவல் ஜர்னல் வச்சுருக்கேன், ரீடிங் ஜர்னல் வச்சுருக்கேன். பட் ஏதோ ஒன்று வந்து என்னோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் இன்னும் நான் கேப்சர் பண்ணலையோ அப்படின்ற தாட் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் தட் வில் பிரிங் அவுட் மை பர்சனாலிட்டி ஆர் மீ ஆஸ் அ பர்சன். நான் யார், எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றத எங்கேயாவது நான் வந்து எழுதணும் அப்படின்னு நான் யோசித்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பை சான்ஸ் கிடைச்ச ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னை பற்றி நான் என்ன எழுதணும். இப்போ ட்ராவல் ஜேர்னல் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது நான் இதெல்லாம் பார்த்தேன்னு நான் எழுதுகிறேன். ரீடிங் ஜேர்னலாக இருந்தால் நான் ரீட் பண்ண விஷயங்கள், அது எனக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நான் எழுதுகிறேன். பட் ஒரு ஜென்ரலாக நான் தினமும் ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ராம்ப்ட் வேணும். ப்ராம்ப்ட் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவையும் அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுப்போம் இல்லையா, அது வந்து நமக்கு பதில் கொடுக்கும். ஸோ அந்த நம்ம கொடுக்குற கமாண்டை வந்து நம்ம ப்ராம்ப்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எனக்கு நானே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கான பதிலை தேடணும். ஸோ எனக்கு நானே ப்ராம்ப்ட் கொடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கிடைக்கும்.